my lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains, I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things, gonna make a f***ing name. I just wanna be famous, but I don't want that. Hey guys, ஃபைனலாக வந்து MT-15 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் லான்ச் பண்ணி வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொன்னோம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இது. பட் வேறு வழியில் லான்ச் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே. அண்ட் கலரும் வந்து சூஸ் பண்ணியாச்சு. என்ன கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோன்றதை வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மட்டும்தான் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிட்ட வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ என்னென்னலாம் வந்து கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ வீடியோவில் பொறுத்த முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் போவோம். ஒன்று ஒன்றா வந்து புட்டு வைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் ஸ்விங்கம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து R15 இருக்கும். ஸோ இப்போ MTக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் USD ஃபோக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் தான் சொன்னோம். ஸோ அதை ஆட் பண்ணதுனால ஹேண்ட்லிங், கார்னரிங்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெடியாக இருக்கும், நல்லா வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் கார்னிங் பண்ணுறதுக்குலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கன்சோலில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கால் அலர்ட்டு, மெசேஜ் அலர்ட்டு, அப்புறமா வந்து ப்ளூடூத்து, சார்ஜிங் போர்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நேவிகேஷன் இல்லை. ஸோ அது வந்து ஒரு குறைன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து 4 கலர், பிளாக்கு, ஒயிட், ஆரஞ்சு, அப்புறமா வந்து சியானு, அதுக்கப்புறமா வந்து ரேசிங் ப்ளூ. இதில் வந்து புதுசாக எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சியானோ ரேசிங் ப்ளூ மட்டும்தான். மீதி 2 வந்து பழசு தான். வேறு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் 2 கலர் தான் வந்து புதுசாக வந்துருக்கு. இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் V1க்கும் V2க்கும் பார்த்தீங்கன்னா வந்து USD ஃபோக்ஸ் மட்டும்தான். மற்றபடி வந்து லுக்ஸ் வைஸ் வந்து வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம்லாம் வந்து கொடுத்துருந்தா வண்டி வந்து செம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது என்னென்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். கலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். 2 கலர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி 2 வந்து பழைய கலர் தான். அண்ட் லுக்ஸ்லேயே வந்து அந்த USD ஃபோக்ஸை தவிர ஒன்றுமே இல்லை. மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது வந்து அவ்வளோ அவசியம் இல்லைன்னு தான் சொன்னோம். சில பேருக்கு அவ்வளோ, சில பேருக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து V4 கொடுத்துருக்காங்க. ஸோ MTக்கும் வந்து கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் டியூவல் சேனல் ABS. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து நான் எதிர்பார்த்தேன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அது சொதப்பியிருக்காங்க, கொடுக்கவே சுத்தமாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பவர் வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டு டார்க் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக எனக்கு தெரில. 1.8 என்னமோ அது தெரில, அது கன்ஃபார்மாக வந்து எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த அமௌண்ட்க்கு வந்து இந்த வண்டி வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தா வந்து கண்டிப்பாக வந்து செம்ம ஒர்த்து, பக்கான ஒரு வண்டியாக இருந்திருக்கும். ஸோ ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் இஷ்டம் தான் அது வண்டி எடுக்கிறது. அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு என்ன வண்டிலாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா N250, F250, அதுக்கப்புறமா வந்து ஜிக்ஸரு. ஸோ இதெல்லாம் வந்து சிசியும் அதிகம். பட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது அதில், லைக் டியூவல் சேனல் ABS அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னும் லைட்டாக காசு போட்டிங்கன்னா V4 எடுக்கலாம். ஆமாம் V4 எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எவ்வளோ வரும், இது வந்து 1.9293 வரும்னு வச்சுக்கோங்களேன். V4 2 lakhs வரும்னு நினைக்கிறேன், 2க்கு மேலே. ஆமாம். ஸோ அதே வந்து நம்ம எடுக்கலாம். பட் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து இடிக்கும் V4ல். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இதில் கொடுத்துருந்தா வந்து செம்மையாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, கொடுக்கல, ஒன்றும் பண்ண முடியாது. பட் MT ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ வண்டி லுக்ஸ் வைஸ் வந்து அடிச்சிக்க முடியாது, அதே ஒரு செம லுக்கு தான். அண்ட் நான் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். பிகாஸ் மற்ற கலர்லாம் வந்து அந்தளவு எடுத்தால் அந்த ஒயிட் ஆரஞ்சு அப்படிலாம் பிளாக் தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ என் தம்பி வந்து பிளாக் தான் வந்து சூஸ் பண்ணான். அண்ட் வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே இல்லை கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா வண்டியும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ அந்த கிளிப் மட்டும் நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சால் பார்ப்போம் MT வச்சு. பார்ப்போம் கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.